வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ஒரே இடத்தில் புதிதாக எழுந்தருளியுள்ள 3 ஆலயங்களில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தின் போது கருட பகவானின் வலம் பக்தி பரவசம் பொங்க கோவிந்தா கோவிந்தா எனும் முழக்கங்களை எழுப்பி பக்தர்கள் ஆனந்தம். வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்திநகர் அடுத்த மோட்டூர் பகுதியில் அருள்மிகு திருவேங்கை அம்மன் ஆலயத்தில் புதிதாக எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஆலயம், அருள்மிகு ஸ்ரீவேங்கையம்மன் மற்றும் பரிவார தேவதைகள் ஆலயம், செப்புகலச் கொடிமர சாபிதம், அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆகிய ஆலயங்களில் மகாகும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் யாகசாலையில் வைத்து வேத மந்திரங்கள் முழங்க கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக சாந்தி ஹோமம், மகா நைவேத்தியம் கோ பூஜை உள்ளிட்ட 3 கால யாக பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க கலசம் புறப்பாடு நடைபெற்று முக்கிய வீதிகளில் வழியாக சென்று மீண்டும் கோவில் வாசலிற்கு வந்தடைந்து விமான கோபுரத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர்களான ஸ்ரீ ஆதி கேசவ பெருமாள், ஸ்ரீவேங்கை அம்மன் மற்றும் பரிவார தேவைகள், அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆகியோருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மூலவர்களுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தர்கள் மீது புனித நீர் ஊற்றும் பொழுது கோவிந்தா கோவிந்தா என கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. குடமுழுக்கு விழா மகா கும்பாபிஷேகம் சீரம் சிறப்பமாக நடந்து கொண்டுள்ளது. கருட பகவான் சசி குரு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் விமானத்தில் அருகே மகானுகிரகம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் விமானத்தில் அருகே கருட பகவான் வட்டமிட்டபடி உள்ளார். அப்படியே